Right, okay. Ready? Om Namo Narayana. Allah. Ada apa itu nama? Bharadam Vishnum Sasivarnam Chadurbhujam Prasannavadhanam Dhyaye Sarva Vishnobhasantaye Saraswati Namastubhyam Varade Kamarubhini Vidyam Karishyami Siddhyabhavatu Me Satha Guru Brahma Guru Vishnu Guru Devo Maheshwara Guru Sakshat Parabrahma Tasmai Shri Gurave Namaha Om Jyotirmayam Shantamayam Praliptam Vishwatmakam Vishwajitannileesham Adhyantashunnyam Sarvaikhanakam Sri Vishwakarmanam Aham Namami Om Bhadram Karne Vishnuyama Devaha Bhadram Pasyemaksharayajatraha Sthirairandehi Sushruvakum Sastanobhi Vishema Devahidanyatayuho Swasti na Indro Vruddhasravaha Swasti na Pusha Vishwavedaha Swasti nastashro Arishtanemihi Swasti na Brajaspati Dadadu Om Shanti 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 Om Sadasmi Ravastram Kripa Purna Netram Stiram Dhena Mitram Jana Priti Patram Tuvijñādasāstram Tatājātavastram Dayanandarūpam Madhācāryamīde Sadguru Pādārvindābhyam Namo Namaha Adi Sankarācāryāya Devadābhyo Namo Namaha Dayananda Sadguru Swamine Namo Namaha Om Brahma Devanam Sambhavuva Vishwasya Karta Bhuvanasya Gopta Brahma Vidyam Sarva Vidya Pradishta Atharvaya Jyeshtaputraya Praha Atharvaneyam Pravadeta Brahma Atharvata Purovachangire Brahma Vidya Sa Bharatvajaya Satyavahaya Praha Bharatvajo Angirase Varavara Saunako Kavai Mahasalaha Angirasam Vilivattupasannaha Apraja Tasminnu Bhagavo Vijñāde Sarvamidam Vijñādam Bhavati Iti Tasmai Saho Vacha Ye Vidye Veditavye Lihasva Brahma Vido Vatanti Parachaiva Paracha Atra Apara Vedo Yajurvedaha Samavedo Dharma Vedaha Shiksha Kalpo Vyakaranam Niruktam Chando Jyotisamidhi Adaparayaya Tade Aksharam Adigamyade Tadreshyamagradyam Agotramavarnam Achachusrotram Tapanipadam Nityam Vibhum Sarvagatam Susukshmam Tadavyayam Yadbhudayonim Paripashyanti Dhira Yaha Yadornanabhihi Srijjate Grinnade Cha Yada Divyamosadayah Sambhavanti Yada Saha Purushat Kesalomani Tadaksharat
சம்பவதி இக விஸ்வம் தபசா ஜீயதே பிரம்ம ததோன்னம் அபிஜாயதே அன்னாத் பிராணோ மனசத்யம் லோகாஹ கர்மசு ச அமிர்தம் யக சர்வஜ்ஞः சர்வவிதே யஸ்ய ஞானமயம் தபः தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாம ரூபமன்னம் ச ஜாயதே. இதுவரைக்கும் முண்டக உபனிஷத்தில் முதல் காண்டம் முழுவதுமாக பார்த்தோம். இதுல நம் முன்னாடி பார்த்த மாதிரி முதல்ல பிரம்மா தேவானாம் பிரதம சம்பவ, இந்த தேவர்களுக்கெல்லாம் முதலாவதாக பிரம்மா தோன்றினார். எந்த பிரம்மா? அத்ய சம்போத பிரதவிதேரூபமான பிரம்மா தோன்றினார். தொப்புள் கொடியிலிருந்து அப்படியே அவர் மேல வர்றார். யார் தொப்புள் கொடியிலிருந்து வர்றார்? திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட எம்பெருமான். மார்கழி மாசம் அல்லவா? திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட எம்பெருமான் அவருடைய தொப்புள் நாபியிலிருந்து என்ன வருது? பிரம்ம கமலம் வருது இல்லையா? அப்ப பிரம்மா கமலம் தானே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிரம்மாக்கார முடியும். தேவானாம் கமலம் சம்பவ பிரதம கமலம் சம்பவம் அப்படித்தானே வந்திருக்கணும். பத்மம் வராம எப்படி பிரம்மா வருவார்? உட்காரக்கு முன்னாடி பத்மம் வந்திருக்கணும் இல்ல? அப்ப அதுக்கு முன்னாடியே கமலம். அதனால பத்மத்திற்கு அவ்வளவு மதிப்பு. இதெல்லாம் வந்து சூக்ஷ்மமா தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தையெல்லாம். தாமரைக்கு மட்டும் என்னடா அவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுக்குறா அப்படின்னாக்கா அது தாத்பரியங்கள இதெல்லாம் தெரியாமல் தெரிந்து கொள்வது. அடிக்காமல் அடித்தேனே, நீ அழாமல் அழுதாயே, நான் சாப்பிடாமல் சாப்பிட்டேனே, புரியுதா? அந்த மாதிரி வராமல் வந்தது. இப்படியா சில சூக்ஷ்மமான விஷயங்கள் நாம டெலிகேட் பண்ணி அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒன்று கொண்டு முரண்பாடா இருக்கும். வேத வாக்கியங்களாகட்டும் உபனிஷத் வாக்கியங்களாகட்டும் இப்படியே தனியா படிக்கணும் ஒன்றும் புரியாது. இப்படிதான் ஆகம பிரதிஷ்டா புத்தகம் போட்ட மாதிரி தான். புரியுதா? முதல்ல மண்டவார்ச்சனை வரும், அப்புறம் வாஸ்து சாந்தி வரும், அப்புறம் என்ன ஆகுது? அப்புறம் அங்குரார்ப்பணம் வரும், அப்புறம் கணபதி ஹோமம் வரும். என்னடா அது? முதல்ல தானே கணபதி ஹோமம் பண்ணணும், அப்புறம் தானே அங்குரார்ப்பணம் வரும், அப்புறம் தானே மண்டவார்ச்சனை வரும் அப்படின்னாக்கா புரியுதா? இதெல்லாம் எப்படின்னா அதுதான் புத்திமான். புத்தி உடையவன் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிதான் இருக்கும். அந்த மாதிரிதான் கொடுப்பாங்க. அப்ப உனக்கு புத்தி இருக்கா, அறிவு இருக்கா, ஞானம் இருக்கா இந்த விஷயத்துல அப்படின்னா ஞானம் மற்றவனுக்கு இடமதர்வ சிஷ்யம் சிஷ்யனாக இல்லாதவனுக்கு இந்த உபநிஷத்தை உபதேசம் செய்யாது அப்படின்னு வேதமே சொல்லுது. சிஷ்யனா இல்லை அப்படின்னாக்கா விட்டுறணும், பிடிக்கப்படாது. புரியுறது இல்ல? சிஷ்ய பாவம் இல்லை அப்படின்னாக்கா அங்க ஞானம் வந்து பாவனை வராது, ஞானம் ஏது ஏற்படாது. புரியுறதா? சித்த சுத்தியே கர்ம கர்ம கிருதம். புரியுதா? நம்ம ரமண மகரிஷி உபதேசாரத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா சித்தஸ்ய சுத்தையே. புரியுதா? கர்மா. இப்ப கர்மா செய்யறதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்கா எல்லா ஆக்ஷனும் பண்றது எதுக்கு டெய்லி கூட்டுறது அப்படின்னாக்கா குருகுல சுத்தமா இருக்கணுங்க, அதுக்காக தான் கூட்டணும் அப்படின்னாக்கா. குருகுல சுத்தமா இருக்கிறது செகண்டரி. பிரைமரி என்ன அப்படின்னாக்கா மனசு சுத்தமா இருக்கும். புரியுதா? டெய்லி கர்மா செய்யறதுனால மனசே சுத்தமாகும். புரியுதா? சித்த சுத்தையே கர்ம. அப்போ பகவான் நம்ம எதுக்கு டெய்லி ஆராதனை பண்றோம் அப்படின்னாக்கா, எதுக்கு டெய்லி கோயிலுக்கு போறோம் ஆராதனை பண்றோம்? மார்கழி மாசம் காலையில 3:30 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு எதுக்கு கோயிலுக்கு போறதுன்னா போனாக்க சுண்டலும் காப்பி பொங்கலும் கொடுப்பாங்க இல்லையா? அதுக்கு தானே போறது. சுண்டலும் காப்பி பொங்கல் சாப்பிட்டுருக்கியா? போனதில்ல? மார்கழி மாசம் கோயிலுக்கே போனதில்லை. மார்கழி மாசம் 30 நாள் போனதில்லையா கோயிலுக்கு? போகணும். இப்ப காலையில் போய் மாரியம்மன் கோயில பக்தி எடுத்து வாங்க போங்க. காலையில் நேரம் நடந்து போனீங்கன்னா 3:30 மணிக்கு எதுக்கு குளிச்சு போட்டு போய் அங்கே போய் சாமி போட்டு நான் அரிசருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். குருவிலிருந்து பசங்க வருவாங்க, அம்பாள் பிரசாதம் கொடுத்துருவாங்க, சுண்டலும் பொங்கல். நாளைக்கு ஃபோன் பண்ணிடுறேன், வாங்கி போய் சாப்பிடணும். புரியுதா? அதெல்லாம் வந்து வைராக்கியம். நம்ம கோயில் எதுக்கு போய் சும்மா காலையில் போய் கோயிலுக்கு போறது அப்படின்னாக்கா தீவிர வைராக்கியம் வரணும்னாக்கா இதெல்லாம் யூ ஹேவ் டு பிராக்டிஸ். புரியுதா? போலீஸ் வேலைக்கு போறா, ராணுவ வேலைக்கு போய் அவ்வளவு பிராக்டிஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. அதை விட 1000 மடங்கு வல்லமையுடையது இந்த ஆன்மீகம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? பிராக்டிஸ். யூ ஹேவ் டு டு பிராக்டிஸ். பிராக்டிஸ் இல்லாட்டி எதையும் நீ ஒன்றும் அடைய முடியாது. அப்ப தியானம் ஜபம் இதெல்லாம் எதுக்கு யோகா சொல்லி தர்றாங்க. அதெல்லாம் என்னன்னாக்கா த பேசிக் ஃபண்டமெண்டல் பிராக்டிஸ் ஆஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் த
ஆத்ம ஞானம். புரியுதா? அதெல்லாம் பேசிக். அந்த ஃபண்டமெண்டல், அந்த பேஸ்மெண்ட் இல்லாம, ஃபவுண்டேஷன் இல்லாம யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆத்ம ஞானம். புரியுதா? டைரக்டா ஆத்ம ஞானம் வந்துருச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? டைரக்டா நான் படிச்ச எனக்கு ஆத்ம ஞானம் வந்துருச்சு அப்படின்னாக்கா யூ ஹாவ் டு ஜாக்கிரதை. வேதமே சொல்லுது பின்னாடி 4வது 5வது மந்திரத்தை சொல்லுது. அது எல்லாமே வேத மந்திரம் 2வது கண்டத்துல சொல்றாரு, கண்டத்துல கண்டமா சொல்றாரு. புரியுதா? அதனால பிராக்டிஸ். ஒவ்வொரு இந்த மார்கழி மாதம் எழுந்திருத்து காலை நேரமே எழுந்திரிச்சு போய் கோயிலில் போய் அட்லீஸ்ட் நீ சாமி கூட போகாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சுண்டல் பொங்கலுக்காகவும் போகணுமோ இல்லையோ? என்ன சொல்றது? சுண்டல் பொங்கலாவது வாங்கி சாப்பிடும் பிரசாதம் மார்கழி மாசம். புரியுதா? அதனால போயிருக்கணும், போகணும். புரியுதா? வாழ்க்கையில ஒரு வாட்டி கூட கோயில்னா என்ன பிரயோஜனம்னாக்கா மார்கழி மாசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு நாள் விடாமல் போயிருக்கேன். மார்கழி மாசம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணுது. காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு 2 மணிக்கே எந்திரிச்சு போய் குழாயில் திறந்துட்டு தண்ணி நின்றுக்குவேன், உட்காந்துக்குவேன். தெரியுமா? தெரு பைப்பில் தண்ணி வரும், திறந்துட்டு குளிர் அடிக்கும். இங்க மாதிரி சுடுதண்ணிலாம் கிடைக்காது ராஜா. புரியுதா? சுடுதண்ணி யாராவது குடிக்கிறீங்க? எத்தனை பேர் குடிக்கிறீங்க சுடுதண்ணி? இல்லை பசங்க குடிச்சு பழகிக்கணும், அந்த குளிக்கணும். புரியுதா? நான் தான் பைப் திறந்து விட்டு அதை குளிரில் அப்படியே குளிச்சுக்கிட்டு தொண்டை கட்டியா குடி கட்டிட்டு வருவேன். புரிஞ்சுதா? அப்போ எழுந்திரிச்சு 2 மணிக்கு போய் கோயிலில் போய் அங்கே கோயிலில் போய் கூட்டணும். புரியுதா? அர்ச்சகர் இருப்பார், கோயில் பூஜாரி இருப்பார். வந்துட்டியாப்பா அவர் கூட்டியெல்லாம் கழுவிட்டு இருப்பார் கோயில். இப்போ நம்மளும் போய் கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். பண்ணிட்டு எனக்கு ஸ்பெஷலாக ஒரு கை சுண்டல் அதிகமாக போடுவேன். புரியுதா? எல்லாத்துக்கும் ஒரு பறவை போடா அப்படிப்பார். எனக்கு மட்டும் அது ஒரு கை. ஏன்னாக்கா இறைவன் நம்ம செய்யற பணிக்கு கர்மப்பட தாத்தா உள்ளவா இறைவன் செய்யற வேலைக்கு பகவான் வந்து பண்ணுவாரு, பலனை கொடுத்தே தீருவாரு. அவரா முடியாட்டி அவர் ரூபமா வந்துதான் தீரது. நான் செஞ்சுக்கல எக்ஸ்ட்ரா வேலை. அதனால என்ன பண்ணுவாருக்கா, அதுக்கு ஏன் அந்த கை வருது அப்படின்னாக்கா நம்ம அதாவது எல்லாத்துக்கும் ஒரு கை போட்டா நமக்கு 2 கை வருது அப்படின்னா என்ன காரணம் இருக்கு? கர்ம பல தாதா. எந்த கர்மா செய்யறதுனா அந்த கர்மாவுக்கு பலன் வந்தே தீரும். புரிஞ்சுதா? பகவான் கொடுக்குறாரு. வந்துட்டான் என் சின்ன பையன் பாவம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு என்னுடைய ஆலயத்தை நோக்கி என்னை நோக்கி வந்திருக்கான் இல்லையா? அப்புறம் என்னுடைய ஆலயத்தில் பெருக்கி இருக்கான் என் வீட்டை அப்படின்னு பார்த்து பகவான் நமக்கு கொடுக்குறாரு. புரிஞ்சுதா? அந்த எனர்ஜி தான், அந்த எனர்ஜி தான் நமக்கு வந்து என்ன புஷ்டியா வைராக்கியம் கொடுக்கணும். அப்போ போகணும். புரட்டாசி மாசமான என்ன பண்ணணும்? சனிக்கிழமை போய் பகவதி விக்ஷாம் தேவி நாராயண ஓம் நமோ நாராயண நாராயண. எத்தனை பேர் போயிருக்கீங்க? யாரும் பண்ணல. போகணும். புரியுதா? போய் புரியுதா? தாசபுத்தியோட பாவனை, நான் இறைவனுக்கு நான் பக்தனாக அவருடைய அடிமையாக, புரியுதா? அவனுடைய அடிமையாக பக்தனாக நான் வந்திருக்கிறேன். புரியுதா? அவருடைய நாமத்தை சொல்லி நான் அவருடைய நாமத்தை சொல்லி என்ன பண்றேன்னாக்கா இது எதுக்காக அப்படின்னாக்கா அதி தீவிர வைராக்கியம் வருவதற்கா. அது அதி தீவிர வைராக்கியம் இருந்தாதான் ஆத்ம ஞான சித்திக்கு, இல்லாட்டி சித்தி கிடைக்காது. புரிஞ்சுதா? அப்போ அந்த மாதிரியான அந்த வாழ்வியலை நாம் என்ன பண்ணோம்? கை கொள்ள வேண்டும். அப்ப மார்கழி மாதத்துக்கு நாராயணனுடைய என்ன பண்றார்? திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்ட எம்பெருமான் நாபி கபலத்திலிருந்து அப்படியே பிரம்மா தேவானாம் என்ன கதை பேசினாலும் பாயிண்ட்ல இருந்து போகக்கூடாது, நழுவக்கூடாது. என்ன கதை பேசினாலும் பாயிண்ட்டுக்கு வரணும். இதெல்லாம் கத்துக்கணும். புரிஞ்சுதா? என்ன ஊரெல்லாம் கதை பேசினா கடைசியில் எதுக்காக இதை ஆரம்பிச்ச, எங்க போனோம், எங்க வரணும்னாக்கா ஒரு டாபிக் பேசும்பொழுது மைண்ட்ல முதல்ல அது புள்ளி வச்சிடணும். டாட் ஒரு கருத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கா புரியுதா? ஒரு ஃப்ளோவில் வரோம், பேசிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். பேசும்போது என்னன்னாக்கா இதெல்லாம் சாமி வந்து நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் இதெல்லாம். புரியுதா? கண்டினியூட்டி விட்டு போயிடும். ஏதோ சப்ஜெக்ட் ஆரம்பிச்சு எங்கேயோ சப்ஜெக்ட் போயிட்டு கடைசியில எதுக்கு ஆரம்பிச்சது, எதுக்கு பண்றது, என்ன ஒன்றும் லீக் கிடைக்கலையேன்னு மண்டை உள்ள ஓடிட்டு இருக்கோம். புரியுதா? அப்புறம் இப்படியே பேசிட்டாங்கன்னாக்கா கேட்கறவங்களுக்கு போர். என்னடா இது நம்ம கேட்க வந்த விஷயம் என்னமோ பேசிட்டு இருக்கிறாரு, என்னமோ சொல்ற. அப்ப என்ன ஃப்ரீக்வன்சி இது கிடைக்காது நமக்கு. புரிஞ்சுதா? அதெல்லாம் இதெல்லாம் பிராக்டிஸ். அதனால பிராக்டிஸ் பண்ணிக்கணும். எல்லாமே சும்மா சாதாரண விஷயம் இல்லை ராஜா. பிராக்டிஸ் பண்ணணும் எல்லாமே. மந்திரம் சொல்ல திடீர்னு வேற ஒரு மந்திரம் உள்ள போகுது. புரியுதா? இந்த மந்திரம் சொல்லல என்ன பண்ணும்னாக்கா அந்த மந்திரம் உள்ள வந்துடும். புரியுதா? அதனால அப்ப என்ன ஆகிட்டாங்க, எந்த சூக்தம் சொல்ல வந்த நானு எந்த சூக்தம் என்ன ஆரம்பிக்கல. எது கிரண்யவரனாம் ஆரம்பிப்பா, ஸ்ரீ சுத்தம் சொல்லணும். கிரண்யவரனாம் கரணி அப்படின்னு ஆரம்பிக்கணும். இவன் கிரண்யவரனா புரியுதா? அப்படின்னாக்கா
என்ன கிரண்யம்னா சத்தம் கேட்டு என்ன ஆகும், மைண்ட் வாட்டுக்கு அது வாட்டு ஃப்ளோட ஓடிட்டே இருக்கும். புரியுதா? அப்ப என்னன்னா அதுக்கு தான் அவேர்னஸ், அலர்ட்னஸ். அதனால திரும்ப திரும்ப சொல்றோம், அவேர்னஸ் இருக்கணும், அலர்ட்னஸ் இருக்கணும். அலர்ட்டா இருக்கணும், அவேரா இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். அவேர் இருந்து அலர்ட் இல்லைனாலும் பிரச்சனை, அலர்ட் இருந்து அவேர் இல்லைனாலும் பிரச்சனை. புரியுதா? அப்போ ஒரு விஷயத்தை நாம் பேசும்பொழுது என்னன்னாக்கா கவனம் ஆரம்பிக்கிறோம். எந்த மந்திரத்துல ஆரம்பிச்சா எங்க முடிக்கிறோம், எதுல இருக்கணும், அதுதான் தூங்கக்கூடாது. ரிஷிகள்லாம் அப்பப்போ உதாரணம்லாம் எதுக்கு வச்சு தூங்கிடுவேன் தெரியும். அதனாலதான் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறது. புரியுறது இல்ல? அப்போ ஒரு சப்ஜெக்ட் பேசும் பொழுது அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கிட்டு உடனே நான் இந்த இடத்துல அதுதான் அந்த விழிப்புணர்வுங்கிறது, அதுதான் அந்த அறிவுங்கிறது. அப்ப அந்த அலர்ட்ல இருந்துட்டு அப்புறம் சப்ஜெக்ட் பேசிட்டே இருக்கிற அவங்களுக்கு புரிய வைக்கிட்டு உடனே என்ன எதுக்காக சொன்ன வந்து அந்த பாயிண்ட் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி அங்க கொண்டு நிறுத்தணும். இது ஒரு பெரிய பிராக்டிஸ். இது பெரிய பிராக்டிஸ். அப்புறம் ஏன் பேசுறதுக்கு எதுக்கு பயந்துக்கிறாங்கனாக்கா, ஏன் கை நடுக்குதுனாக்கா, ஏன் இல்ல பழகிக்கணும். நிறைய பேச வேண்டியது இருக்குல்ல, நிறைய பேசணும், நிறைய பேசணும். அதுக்கு நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே. அப்ப பிரம்மா தேவானாம் அவரே விஸ்வசிய கர்த்தாவாக இருக்கிறார், புவனேஸ்வர கோப்தாவாக இருக்கிறார். யார் அவர் அப்படின்னாக்கா கடைசியில முடிச்சிட்டார். அந்த பிரம்மா தேவானா அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது அந்த வள்ளியில என்ன பண்றாரு, கடைசியில யக சர்வஜ்ஞா சர்வவித், எல்லாம் அறிபவர், எல்லாம் யாரு பிரம்மா. பிரம்மா யாருன்னு அங்க விட சொல்லல. அங்க பிரம்மா யாரு முதல்ல ரொம்ப டெப்தா விஷயத்தை அனலைஸ் பண்ணணும். உபனிஷத்து வந்து இதுக்கு தான் வந்து சம்பிரதாய கிரமமா படிக்கிறதுங்கிறது, குருகுல வாசமா படிக்கிறதுங்கிறது. புரியுதா? அங்க பிரம்மா தேவானா பிரதம சம்பவ விஸ்வசியகர்த்தா புவனேஸ்வர கோப்தான்னு சொல்லிட்டாரு. அங்க பிரம்மா யாருன்னு சொல்லல. அப்ப என்ன பண்றாரு, டைரக்டா ஜேஷ்ட புத்திராய அதர்வாய பிராகன்னு சொல்லிட்டாரு. புரியுதா? உபனிஷத்து சொல்றது வேதம். அப்போ முதல் தன்னுடைய மகனுக்கு இந்த உபதேசம் பண்றார். அவர் அப்படியே பரம்பரை சொல்றாரு. பாரத்வாஜர் இருக்கிற அங்கிரசர் அப்புறம் சவுனகர் அப்படின்னு வருது. அவர் வந்ததே அப்புறம் அவங்களுடைய கான்செப்ட் போகுது, குரு சிஷ்ய கான்செப்ட். அப்ப அந்த கான்வர்சேஷன் போனது. அப்ப என்ன, அங்க பிரம்மாவை பத்தி சொல்லல. அப்ப நம்ம என்ன பண்ணோம், உடனே யார் விஸ்வசிய கர்த்தா, எப்படி விஸ்வசிய கர்த்தாவா எப்படி அந்த கிரியேஷன் பண்ணாரு அப்படிங்கும்போது உடனே என்ன ஆகுது, ஏதோ நாபிகி சிருஜதே கிருண்ணதே ச. புரியுதா? ஏதோ நாபிகி சிருஜதே கிருண்ணதே யதா பிருத்திவ்யா மோசதயக சம்பவந்தி யதா யதக புருஷாத் கேசலோ மாணி யதா அக்ஷராத் சம்பவதி இக விஸ்வம். விஸ்வஸ்ய கர்த்தா இக விஸ்வம் அப்படி. புரியுது இல்ல? அப்ப இங்கேயே கேள்வி கேட்டு விடையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எப்படின்னாக்கா கொஸ்டின் பேப்பர்லயே விடை இருக்கும். புத்தியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா என்ன அப்படிங்கிற மட்டும் எடுத்து போட்டு அப்படியே எழுதுறதா வேற. அப்ப அந்த அளவுக்கு அப்ப நாலேஜ் அவேர்னஸ் அங்க இருந்தாதான் பரீட்சையில ஜெயிக்க முடியும். அதே மாதிரிதான் இங்க. புரியுதா? அப்போ அந்த பிரம்மா அப்படின்றவர் யார் அப்படின்னு. அப்ப இங்க எப்படின்னாக்கா நிர்குணமாக இருந்த அந்த பரபிரம்மம் அவ்யக்தமாக அந்த பரபிரம்மம் வியக்த நிலைக்கு சகுன நிலைக்கு வெளிப்படுகிறார். அப்ப விக்தமாக ஒரு விதையானது எப்படி முளைவிட்டு தன்னுடைய ரூபத்தை விஸ்வரூபத்தை எடுக்கிறதோ அது போல அந்த பிரம்மாவானவர் வெளிப்படுகிறார். அவர் யாரு அப்படின்னாக்கா அவர் எப்படி இதை படைத்தார் அப்படிங்கும் பொழுது என்னது, தபோ சீயதே பிரம்ம தபசா சீயதே பிரம்ம ததக அன்னம் அபிஜாயதே. அப்ப தபஸ் அப்படிங்கறது என்ன அப்படின்னா, தபஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா சங்கர சொல்லையில ஞான உற்பத்தி விதிஜாதையா பூதயோனி அக்ஷரம் பிரம்ம சீயதே உபசீயதே. அப்புறம் இது சாதாரணமா நம்மெல்லாம் என்ன பண்றோம்னாக்கா, நாமெல்லாம் வந்து தபஸ் பண்றோம்னா உட்கார்ந்து என்ன பண்ணோம், பயங்கரமா நம்ம வந்து உட்கார்ந்து அது 5 நிமிஷம் உட்கார்றதுக்குள்ள பெரும்பாடு. அப்புறம் ஒரு நாள் விரதம் இருக்கிறதுக்குள்ள பெரும்பாடு. ஒரு 1000 ஜபம் பண்ணுனாக்கா பெரும்பாடு. இதெல்லாம் தபஸ். இந்த தபஸ் எல்லாம் மனசு ஓடுது. 1000 ஜபம் இன்னைக்கு பண்ணோன்னு சங்கல்பம் பண்ணிட்டு உட்கார்ந்தா முடியாது. சரி, ஒரு நாளைக்கு பேசாம மௌன விரதம் இருக்கலாம்னாக்கா முடியாது. அப்ப எப்படி என்ன பண்றது, மனசு எங்கெங்கயோ ஓடுறது. புரியுதா? முடியல. ஆனா அந்த மாதிரி பகவானுக்கானாக்கா சாதாரண அப்படியே போற போக்குல அவர் சிருஷ்டி பண்ணிட்டு போனார் அப்படின்ற மாதிரி. புரியுது இல்ல? சும்மா அசால்ட்டா செஞ்சுட்டாருங்க அப்படின்னு சொல்றோம் இல்ல, அசால்ட்டா செஞ்சுட்டாருங்க. அந்த மாதிரி அவர் எந்த ஒரு பிரயத்தனம் இல்லாமல் அந்த தபஸ் அவருக்கு.
அப்போ இந்த பகவான் இந்த சிருஷ்டி பண்றச்ச தபசா ஜெய. அப்ப அது என்ன ஆகுது? அன்னம் அபிஜாய. அன்னம்னா என்ன? சூக்ஷ்ம பிரபஞ்சம், சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் எல்லாம் அங்கிருந்து வருகிறது. அதுக்கு அவருக்கு பேர் என்ன? ஹிரண்ய கர்ப்பன்னு பேர். நம்ம தத்துவத்துல பார்த்தோமோ இல்லையா? விராட், ஹிரண்ய கர்ப்பன், அப்புறம் என்ன? ஈஸ்வரன். விராட், ஹிரண்ய கர்ப்பன், ஈஸ்வரன். விஸ்வன், தைஜசன், பிராக்ஞன். மறக்கப்படாது. விஸ்வன், தைஜசன், பிராக்ஞன். ஸ்தூல சூக்ஷ்ம காரணம். ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல், காரண உடல். அதே மாதிரி ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம். இந்த மூன்று உடலுக்கு எது அதிஷ்டானமாக ஆத்மா விளங்குகிறதோ அதே போல அந்த மூன்று பிரபஞ்சங்களுக்கும் பரமாத்மா, பரம்பொருள் அதிஷ்டானமாக விளங்குகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, அப்படி இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் என்னன்னா எக சர்வஜ்ஞா. யாரு? எவர் இது அனைத்தும் அறிபவரோ, அனைத்தையும் அறிந்தவரோ. புரியுதா? எஸ்ய ஞானமயம் தவக. அவருடைய தபசினால் என்ன? தஸ்மாத் ஏதத் நாமம் ரூபம் அன்னம் பிரம்மம் ஜாய. பிரம்மத்திடமிருந்து இது உண்டாச்சு. எது உண்டாச்சு? அன்னம். அன்னம்னா இங்க என்ன? சூழ பிரபஞ்சம். புரியுதா? ஏதத் ஆத்மன ஆகாச சம்பபூவ. ஆகாசாத் வாயு, வாயோரக்னிஹி, அக்னேராபஹ, ஆபः பிருதிவி, பிருதிவ்யாவோஷதயः, ஓஷதேभ्यो அன்னம், அன்னாத் புருஷः. தைத்திரிய உபனிஷத் வாக்கியம். இதெல்லாம் என்ன சொல்றேன்னாக்கா, இதெல்லாம் வேத வாக்கியம், ஸ்ருதி வாக்கியம் சொல்றது. ஏன்னா ஸ்ருதி வாக்கியம் ஆப்த வாக்கியம். புரியுதா? இப்ப இந்த சப்தா, இந்த வாக்கியம் என்ன ஆகுது? நமக்கு பிரமாணமாக அங்கங்க எடுத்து ஆதிசங்கரர் எடுத்து காண்பிக்கிறார். புரியுதோ இல்லையோ? அப்படியாக யக பாஷ்யத்துல பாருங்க 22. யக உக்த லட்சணக அக்ஷராக ஆத்யக சர்வஜ்ஞக சாமான்யேன சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞா. புரியுதா? சாமான்யமா அவர் என்ன பண்றாரு? சாமான்யமா அனைத்தையும் அறிகிறார். நாம என்ன பண்றோம்? பூத கண்ணாடி வச்சு, டெலஸ்கோப் வச்சு பைனம் எல்லாம் வச்சு பார்க்கிறோம். அவர் அப்படியெல்லாம் பார்க்கறது இல்லை. அவரே அப்படிலாம் பார்ப்பவர் அல்ல. சாமான்யமா எல்லாத்தையும் பார்க்க. அணுவுக்குள் அணுவுக்கு அணுவையும் அவர் அறிபவர். அதுக்கப்புறம் அணுவுக்குள்ள எப்படி அறிய முடியாது? அந்த எப்படி அறிகிறார்? அந்த ஞானமயம் தவக. முன்னாடி அதான் இப்ப கேள்வி கேட்ப அவருக்கு தெரிஞ்சு போச்சு. புரியுதா? கேள்வி கேட்ப அப்படி தெரிஞ்சுதா? முன்னாடி என்ன போட்டாரு? ஞானமயம் தவகன்னு போட்டாரு. அறிவே அறிகிறது. அடுத்த கொஸ்டின் வருது. உனக்கு அந்த மாதிரி கொஸ்டின் வர்றதுக்கு முன்னாடியே உபனிஷத் சொல்லிருச்சு, இப்படி கேள்வி கேட்ப ராஜா, அதனால நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டேனாக்கா எப்படி அப்படின்னாக்கா, அதனாலதான் இங்க போட்டார் ஞானமயம். அவரு ஞானமயம், அறிவுமயம். அதனாலதான் அறிய முடியாது. நீ நினைக்கிற பிசிக்கலா அந்த மாதிரி கண்ணு காது மூக்கெல்லாம் இருந்ததுன்னா நெவர். அப்ப அதுக்கு டெலஸ்கோப் வேணும். அப்ப அறிவடு பொருள் நீ அல்ல, அறிவடா பொருள் நீ அல்ல, அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீ ஏனாக்கா. புரியுதா? அப்ப அறிவடு அறியக்கூடியதும் அல்ல, அறியப்படுவதும் அல்ல. இரண்டையும் அறியக்கூடியவனாக இருப்பவனே அந்த ஆத்மா. அந்த ஆத்மா வேற யாரும் இல்லை, அது நீ ஸ்வயம் பிரகாச சைத்தன்ய ரூபமாக நான் இருக்கிறேன். ஆத்மஸ்வரூபமாக நானே இருக்கிறேன். அப்படின்னு அறிவதுதான் எல்லாம் தெரியுது சாமி. அது ஒண்ணுதான் தெரிய மாட்டேங்குது. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருத்தோம். எல்லாமே எவ்ரிதிங் should be I understand that. பட் அது ஒண்ணு மட்டும் புரியல அப்படின்னாக்கா, அது ஒண்ணு மட்டும் புரியல. எப்ப என்னும் நீ தசமாவாய். அப்ப அது என்னன்னாக்கா, அது நீயா அனலைஸ் பண்ணி 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 அப்படியே அனலைஸ் பண்ணணும். அது பண்ணி அது எது 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 எதுனாக்கா, அந்த எது 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 எதுன்னு கேட்குதுல, அதுவே இது 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 இதுன்னு பதில் சொல்லும். புரியுதா? எது எதுன்னு கேட்குதோ அதுவே இது இது இதுன்னு வருதோ அதுவே ஞானமயம் தவா, அதுவே ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இது எல்லாம் அனைத்தும் யக சர்வஜ்ஞக சாமான்யேன, சாமான்யேன சர்வம் ஜானாதி. அண்ட பிரம்மாண்டங்களையும் அண்ட சராசரத்தையும் அனைத்தையும் அறிபவராக இருக்கிறார். அதனால அவருக்கு சர்வஜ்ஞா அப்படின்னு சொல்றோம். சர்வஜ்ஞனா அனைத்தையும் அறிபவர். சாமானிய சும்மா சாதாரணமா என்னது, ஒருத்தருக்கு சயின்ஸ் தெரியும், ஒருத்தருக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியும், ஒருத்தருக்கு இன்ஜினியரிங் தெரியும்,
புரியுதா? ஒருத்தருக்கு அஸ்ட்ரானமி தெரியும், ஒருத்தருக்கு அனாட்டமி தெரியும், ஒருத்தருக்கு அஸ்ட்ராலஜி தெரியும், ஒருத்தருக்கு பைத்தாலஜி தெரியும், பீத்தாலஜி தெரியும், ஆப்தமாலஜி தெரியும், சைக்காலஜி தெரியும். புரியுதா? இந்த மாதிரி பல லாஜி தெரியும். புரியுதா? ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை, அவருக்கு எல்லா லாஜியும் தெரியும், அவருக்கு எல்லாமே புரியுதா? அதனால கிராமத்துல சொல்றாங்க, எல்லாம் கடவுளுக்கு தெரியும் அப்படின்னாக்க என்ன? சர்வஜ்ஞா. அதனால ஸ்தபதிகி சர்வ சாஸ்திரஜ்ஞா சர்வஜ்ஞான்னு சொல்றது. ஸ்தபதிகி சர்வஜ்ஞா. ஸ்தபதி அப்படின்னாக்கா அனைத்தையும் அறிந்தவராக இருக்கு. ஆயக்கலையில் 64ஐயும் அறிந்தவராக. ஆமா, 4 வேதங்கள், 6 அங்கங்கள், 6 தரிசனங்கள், புரியுதா? சதுர்தச வித்யாய் கரைத்து குடித்தவராக ஆயக்கலையில் 64ஐயும் அறிந்தவராக இருக்க வேண்டும். அதெல்லாம் சர்வஜ்ஞா. அவர் டான்ஸ் ஆட தெரியணும், பாட்டு பாட தெரியணும், வேத மந்திரம் சொல்ல தெரியணும், பாண்டி வியாக்கரண சாஸ்திரம் தெரியணும். என்ன விஷயம் அடேங்கப்பா! சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஸ்தபதி இனி எல்லா ஸ்தபதியும் போட்டுக்கலாம். கோயிலோட ஸ்தபதி சார் என்ன சாஸ்திரம் படிச்சேன், அதெல்லாம் பழக்கத்துல அப்படியே வந்துருச்சுங்க. பழக்கத்துல அப்படியே வந்துருச்சுங்க. ஆமா, இப்ப டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க, பத்ம பூஷன் பத்ம பூஷன் அப்படின்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சாதனை செஞ்சா தானே சாதனை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் அனைத்தையும் மறைத்து ஒரு சாதனை பயிர்னா அவர்கிட்ட ஸ்தபதி. இன்னைக்கு நினைச்சவன்லாம் ஸ்தபதிங்கிறான். நினைச்சவன்லாம் ஸ்தபதி, பார்ப்பவரெல்லாம் ஸ்தபதி, கேட்பவரெல்லாம் ஸ்தபதி அப்படின்றார். அதெல்லாம் ஸ்தபதினா சர்வஜ்ஞ, எல்லாம் தெரிந்தவராக இருக்க வேண்டும். அதுக்கு கீழே தான் எல்லாருமே சிற்பி, சூத்திரகிராகி, வர்த்தகி, தட்சகன் என்று சொல்லக்கூடிய 4 வரும். அது கீழே. அதுக்கப்புறம் கீழே டிபார்ட்மெண்ட். இது ஒரு டிபார்ட்மெண்ட். ஸ்தபதி, சிற்பி, வர்த்தகி, தட்சகன், சூத்திரகிராகி 4 பேர். அப்புறம் அது கீழே நிறைய டிபார்ட்மெண்ட் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு இதுக்கு வரும். அது கீழே எல்லாம். அப்ப இந்த மாதிரியான சர்வஜ்ஞா, சர்வஜ்ஞா. அப்புறம் விசேஷேன சர்வம் வேத்தி இது சர்வவித். விசேஷமா என்னது? வேத்தி, அறிகிறார். முதல்ல அறிபவர், அப்புறம் அனைத்தையும் அறிந்தவர், அனைத்தையும் அறிபவர். புரியுதா? இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியும் ராசா. புரியுதா? முந்திரி நீ சாப்பிட்டாலும் தெரியும், நான் சாப்பிட்டாலும் ஆண்டவனுக்கு தெரியும். புரியுது இல்ல? காசு யார் விட்டா அப்படின்றது நமக்கு தெரியாது, பட் பகவானுக்கு தெரியும். புரியுதா? அதனால என்ன ஆகுது? சர்வஜ்ஞ சர்வவித்து, அவருக்கு தெரியும். அப்ப கடன் அவரவர்கள் டியூட்டியை அவரவர்கள் சரிவர. அதனால சதர்ம அனுஷ்டானம்னு திரும்ப திரும்ப எதுக்கு சொல்றது அப்படின்னாக்கா, இந்த சதர்ம அனுஷ்டானம் சரியா செய்யல அப்படின்னாக்கா உனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவாளுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால வாழ்க்கைனா ஒரு 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 முன்னுதாரணமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஒருத்தருக்கு, இந்த லோகத்திற்கு, நமக்கும் மற்றவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு உதாரணமாக, ஒரு உதவிகரமாக இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. போயிட்டாரு, ஆஹா போயிட்டாரே அப்படின்னு அலறான் எல்லாரும். புரியுதா? பெருங்கூட்டமே வருது, சாரசாரியா வருது. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு வாழ்க்கை வாழ்றோம்னா அட்லீஸ்ட் ஒரு வாழ்க்கை வாழும். புரியுதா? வசனமெல்லாம் வருது. புரியுதா? பிள்ளை எழுதா நல்ல தகப்பேன், புரியுதா? மனைவி எழுதா நல்ல கணவன், சொந்த பந்தமெல்லாம் எழுதா நல்ல மனிதன், ஒரே அழுதா அப்படின்னு வசனமெல்லாம் பேசுறான். ஏன் அப்படின்னா அந்த வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். நம்மளால் முடிந்ததை பிறருக்கு செய்யணும். அட்லீஸ்ட் உங்ககிட்ட என்ன இருக்கு அதை கொடுத்து வாழ பழகணும். புரியுதா? அறிவு இருந்தா அறிவை கொடுக்கணும், செல்வம் இருந்தா செல்வத்தை கொடுக்கணும். அப்படிதான் இந்த உலகமே, இந்த நம்முடைய பாரத தேசத்துல எல்லாமே கொடுத்து வாழ்ந்தது. எல்லாமே யாருக்காகவும் அவங்க வாங்கி பழக்கமே கிடையாது. கொடுத்து கொடுத்து வாழணும். அதுதான் தேசம் இன்ன வரைக்கும் இருக்கிறது. காரணம் என்ன? தேசத்துக்கு உலக அளவில் இந்த அளவுக்கு வருது அப்படின்னாக்கா கொடுத்ததுனால வரக்கூடிய பெருமை, கீர்த்தி. அப்போ இங்க என்ன ஆகுது? அவரு வேத்தி, சர்வம் வேத்தி, எல்லாம் அறிபவர், எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம என்ன செய்தாலும் நம்ம 4 சவத்துக்குள்ளதான் பண்றோம். இதுல வேற அண்டர் கிரவுண்டு உள்ள போய் நம்ம செய்யலாம், யாருக்கும் தெரியாது இல்லையா? பூமிக்குள்ள குழி தொழிற்பை உள்ள அடி செய்யறான்ல, படம் நிறைய கத்தையா அடுக்கி வைக்கிறான், லாக்கரை வச்சுக்கிறான் இல்லையா? யாருக்கும் தெரியாத சுரங்க பாதை, ரகசிய பாதை எல்லாம் சொல்றாமோ இல்லையோ, அல்ல அவனுக்கு தெரியும் இல்ல. யாருக்கு தெரியும்னாக்கா, யாருக்கு தெரியும்? பகவானுக்கு. அதுதான். அதனாலதான் என்ன ஆகுது? வேத்தி, சர்வம் வேத்தி விசேஷம். அது அறிபவர், அது அறிந்தவர், இது அறிபவர். புரியுதா? அப்ப சாமான்யமா அதை அறிபவர். புரியுதா? இது விசேஷேன
அறிபவர். விசேஷம்னா என்னங்க, நீ எந்த சுரங்கப்பாதை எங்க வச்சிருந்தாலும் பகவானுக்கு தெரியும். புரியுதா? ஒரு காலகட்டம் வரையில யோசிப்பார். ஓ அப்படியா, நீ மக்களுக்கு கொடுக்காமல் எத்தனை நேரத்தை வச்சிருக்கியா, அப்ப அதுக்கு உண்டான ஒரு சோர்ஸ இயற்கை உருவாக்கும். அப்பதான் உளவுத்துறைன்னு ஒருத்தர் வருவா, அதுல எவனோ ஒருத்தர் வருவான். புரியுது இல்லையா? அவனுக்கு எப்படி அந்த அறிவு வருது அப்படின்னாக்கா, விசேஷமா சில பேருக்கு ஏன் அந்த அறிவு வந்து சில சில சம்பவங்களே நடக்கிறது, நம்ம பேப்பர் படிக்கிறோம், வாழ்க்கையில பாக்குறோம், அது மட்டும் அவனுடைய அறிவு மட்டும் எப்படி அது கேட்ச் பண்ணுது அப்படின்னாக்கா, உளவுத்துறையெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கனாக்கா, அந்த அறிவு யாரு கொடுக்குறா அப்படின்னாக்கா, யாரு கொடுப்பா, இவரு தான் கொடுப்பாரு. ஏன்னா சங்கல்பம். புரியுதா? அறிவு அந்த சங்கல்பம் உதயமாகும் இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சி வந்து என்ன ஆகும், இவனுடைய ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகும். புரியுதா? மேட்ச் ஆகும் பொழுது என்ன ஆகுனாக்கா, மாட்டிக்கிறது, அமானுஷ்யமான சில விஷயங்களை நடக்குது, தெரியாமல் தெரியும், புரியாமல் புரியும். அப்ப ஆல்ரெடி அவருடைய மைண்டான அறிவு அது பெண்ணாகுது. அவருக்கு எல்லாம் அறிந்தவர், எல்லாம் அறிபவர், எல்லாம் அறிந்தவராக இருந்தாலும் கூட இங்க எது நடக்குது அப்படிங்கறதையும் விசேஷமா அறிகிறார். இந்த பூமியை மேல எல்லாம் இருந்தாலும் உள்ள என்ன இருக்கிறதையும் அறிவார். அப்ப அவனுக்கு வந்து சில அப்ப அந்த நாலேஜ் யாரால் வருது அப்படின்னாக்கா, யார் கொடுக்குறா அப்படின்னாக்கா, அப்ப அந்த ஆத்மா பரமாத்மா அந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி வேலை செய்யும்போது என்ன ஆகுது, அவனுக்கு விசேஷமா அதான் விசேஷேன சர்வருக்கு விசேஷமா அவனுக்கு சில அந்த அறிவானது வேலை செய்ய ஆக்டிவேட் ஆகுது. அப்போ அவன் போய் பார்க்கணும். நாம பார்க்கறதுல சாதாரணமா பார்க்கறோம், நம்ம சாதாரணமா பார்க்கறோம். சாதாரணமா பார்க்கும்போது என்ன ஆகுது, இது சர்வஜனா எல்லாம் அறிஞ்சிட்டோம். அப்புறம் அவர் மட்டும் பார்க்கறாரு. அப்ப அவர் சர்வ விசேஷமா அறிபவர் பார்க்கறாரு. இல்லைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி போறாரு. போய் இந்த இடத்துல கொஞ்சம் பாருங்க, தோண்டுங்க அப்படின்னு. அப்ப என்ன ஆகுது, அவருக்கு மட்டும் இண்டிகேட் ஆகுது. அப்ப தோணுனா உள்ள பணம் இருக்கு, உள்ள போகுது. சும்மா தொடங்க பாரு உள்ள போய் பார்த்தா உடனே அவன் மீடியாவில் போட்டு காமிக்கிறான். உடனே பார்க்கறமோ இல்லையோ, வீட்டுல ஒண்ணும் இல்லை இல்லையா, தண்ணி போற குழாயில பணத்தை போட்டு லாக் பண்ணி வச்சிடறான். இதுதான் இதுல மொட்டை மாடியில் வர தண்ணி, அது தண்ணி போற ஃப்ளோ இல்லையா, அதுல பைப் வச்சு அதுக்குள்ள பணத்தை போட்டு லாக் பண்ணிட்டான். கீழே வேலையும் பார்த்தா தண்ணி பைப் பணம் மழை வேலை தண்ணி வருது. அதுல பக்கத்து வீட்டுக்காரன் பாக்குறான், மழை இவ்வளவு மழை பெய்யுது, இந்த மாதிரி தண்ணி எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரல ப்ராப்ளம் வருது இல்லையா. நேற்று வரை சும்மா இருந்தா திடீர்னு கார் வந்துச்சு, இங்க இருந்து மழை வருது இல்லையா, கண்ணு வச்சுட்டே இருப்பான். இவனுக்கு புதுசு புதுசா வாங்குறான். உடனே வீட்டம்மா உடனே நகை போட்டு வரீங்க, நேரத்தில் சும்மா அப்படி பார்த்தா இந்த இருக்கணும், அப்படின்னு பெரிய சம்பளம் இல்லையே, எங்க இருந்து மழை வருது, ஏதோ சம்திங்கிறாங்க. மழை பெய்யுது, ஆனால் தண்ணி கீழே பைப்பு வர காணுங்க, என்ன இருக்க புரியுதா, என்னமோ இருக்கு. போன் போட்டு சொல்லிட்டு வரும், ஐயா என்னன்னு கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க இல்லையா. வந்து அப்புறம் அவர் அடுத்து பாக்குறா, உள்ள பணம் கொட்டுறா, அவன் மழை தண்ணி உழுகுற மாதிரி உழுகுது பணம். புரிஞ்சுதா? அந்த மாதிரி அப்ப என்ன அவன் அந்த மாதிரி அறிவு என்ன விசேஷமா பாக்குறாரு. பதுக்கிறதுக்கும் அறிவு, ஆமா அதுக்கும் அறிவு, ஆமா எல்லாம் அறிவுதான், எல்லாமே அறிவுதான். அதனாலதான் இங்க வந்து என்னன்னாக்கா, இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. இப்ப நம்ம புரியுது, பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்குது. அப்ப இந்த பாசிட்டிவ் எனர்ஜி விட நெகட்டிவ் எனர்ஜி என்ன ஆகுது, நேரம் ஓங்கி நிக்குது. அதனால லாக் பண்ணி வச்சுக்கிறான். புரியுதா? லாக் பண்ணி வைக்கிறான். அது எது வரைக்கும் நிக்கும் அப்படின்னாக்கா, அது எது வரைக்கும் அந்த நெகட்டிவ் அந்த எனர்ஜி நிக்கும் அப்படின்னாக்கா, இந்த தர்மம் அவருடைய புண்ணியம். அந்த புண்ணியம்னா அது எப்படிப்பட்ட புண்ணியம்னாக்கா, அது தர்மத்துக்கு உட்பட்ட புண்ணியம் அல்ல, அதர்மத்துக்கு உட்பட்ட புண்ணியம். அந்த புண்ணியம் அது பாவம்னு தான் சொல்லணும். அது இருக்க வரைக்கும் என்ன ஆகும், அது லாக்காய் நிற்கும். அந்த புண்ணியம் இருக்க வரைக்கும் அப்படி குறைஞ்சது என்ன ஆகும், டைம் முடிஞ்சிடும். பக்தி வீட்டுக்காரனுக்கு சர்வவித்து ஆகிடு வர சர்வவித்து ஆனது என்ன ஆகுது, உடனே போன் போட்டுறாரு. போன் போட்டதே வருது போகுது. அப்ப என்ன இத்தனை காலமாக என்ன எதுக்கடா சம்பாதிச்ச, எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ணுவ, என்ன செய்வ, சாப்பிட முடியுமானாக்கா ஒன்னும் பண்ண முடியாது. புரியுது? அதனால நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை தவிர்த்து மற்றதை எல்லாமே கொடுத்துடணும். புரியுதா? நமக்கு 4 வேட்டி இருந்தா போதும், எதுக்கு 10-15 வேட்டி எடுத்து அழுகி வச்சுக்கிற, ரேக்கில் பார்த்தா அடுக்கி வச்சுக்கிற வெள்ளை வேட்டியாவே 4 வேட்டி போதும் நமக்கு. அச்சாதான் பக்கத்துல கொடுத்துரு, அவனுக்கு கொடுத்துரு, பக்கத்துல சக பிரம்மச்சாரி கொடுத்துரும். புரியுதா? அப்ப கொடுத்தினாதான் புது வேஷ்டி வரும், கொடுத்தாதான் புது வேஷ்டி வரும். புரியுதா? கொண்டு கொடுப்பாங்க. பகவான் அனுகிரகம் பண்ணி யாரோ ஒருத்தர் ரூபமா அடையாக்கிற பிரம்மச்சாரி குருகுலத்துல
அவருக்கு நாளே வேஸ்டிடையா இருக்கு அப்படின்னு கொண்டு கொடுப்பான். புரியுதா? அப்ப நமக்கு தேவைக்கு மேற்பட்ட அதிகமாக இருப்பதை நாம் என்ன பண்ணணும்? கொடுத்துடணும். புரியுதா? 4 மொபைல் வச்சிருந்தா போதும், ஒரு மொபைல் போதும் எனக்கு, நான் 3 மொபைல் கொடுத்துரும் பக்கத்துல இருக்கிறவனுக்கு. அது எப்படி சார் காசு கொடுத்து வாங்கினதாச்சு, நான் எப்படி கொடுக்கறது? புரியுதா? அது அபிமானம். ஏன்னா கொடுத்தா அது என்னால் திரும்ப பெற முடியாது அப்படிங்கிறது அந்த ஆற்றாமை, இயலாமை, அந்த அறிவு. புரியுதா? அதனாலதான் இல்ல பயம். ஏன்னா விட்டா பிடிக்க முடியுமா? முடியாது அப்படிங்கிற பயம். அதனாலதான் என்ன கர்ணனுக்கு என்ன பயம் இல்லை அப்படின்னாக்கா, கர்ணனுக்கு மட்டும் என்னால் எதையும் நான் கொடுத்தா என்னால் திரும்ப பெற முடியும். அந்த ஆற்றலும் அந்த வலிமையும் நம்பிக்கையும் திறமையும் அவனிடம் இருந்துச்சு. புரியுது இல்ல? அப்பதான் கொடுத்தான். அடுத்து அவன் பெற்றுக்கிட்டே இருந்தான். புரியுதா? 5 பைசா இல்லை அப்படின்னாக்கா பயம் வந்துட்டே இருக்கும். பாக்கெட்ல காசு குறைய குறையா பயம் வந்துட்டே இருக்கும். புரியுது இல்ல? அனுபவப்பட்டிருக்கியா? 10 ரூபாய் எடுத்துட்டு காஞ்சிபுரம் போயிட்டு வா, அப்ப தெரியும். காலையில் 10 ரூபாய் பாக்கெட் ஓட்டுக்கா போ, என்ன அப்ப திரும்பி வரையில பார்ப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா போய் பஸ்ஸுக்கு போனாலே 4000 ரூபாய் டிக்கெட்டு, திரும்பி வரணுமே, அப்ப அந்த 4000 ரூபாய் 10 ரூபா வச்சுக்குவேன், மீதிக்கு 2 ரூபா. ஒரு டீ சாப்பிடணும்னு நினைப்பேன், டீ 5 ரூபா. இப்ப பார்ப்பேன் 10,000, திரும்பி போகணுமே, என்ன பண்றது யோசிப்பேன். அப்ப என்ன ஆகுது? அப்போ 1 ரூபாய்க்கு ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு வாங்கி சாப்பிட்டு என்ன பண்றான்? பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். புரியுது? அப்ப என்ன ஆகுது? இது குறைய இனி வந்து வாங்க முடியாது, இது வாங்கினா பஸ்ஸுக்கு காசு இல்லை. அப்ப என்ன ஆகுது? ஒரு பயம் ஏற்படும். அப்ப குறைய குறைய இங்க என்ன ஆகுது? பயமானது உருவாகும். அதெல்லாம் போக்கிடும். அப்ப அதுக்கு என்னன்னாக்கா, அப்ப அது இழந்தாலும் கூட என்னால் அதை அது நடந்தும் கூட நான் போயிருப்பா, என்னால முடியும். புரியுதா? அப்படிங்கிற உணர்வு வந்துடும். அதுக்கு பேர் என்ன? அந்த பயத்தை போக்கக்கூடிய அந்த ஆற்றலும் அறிவு நம்ம கிட்ட இருக்கணும். இதே மாதிரி வாழ்வியலையும் அப்படிதான். புரியுதா? இந்த வேலை போயிருச்சு, அடுத்த வேலைக்கு நான் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? அடுத்த சோர்ஸ், ஒரு கதவு அடைக்கப்பட்டால் ஒரு கதவு திறந்துடும் கண்டிப்பா. அப்ப அந்த கதவு திறக்குது அப்படின்னாக்கா அது ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பார். அந்த வாய்ப்பை புத்திசாலித்தனமா பயன்படுத்தி போயிட்டே இருக்கணும், நிக்க கூடாது, லாக் பண்ணக்கூடாது. அந்த ஃப்ளோவானது, வாழ்க்கை அப்படிங்கிற ஆற்று ஃப்ளோவானது, தண்ணியானது என்னங்கிற வாழ்க்கைங்கிற ஆற்று தண்ணி போயிட்டே இருக்கணும். அடுத்து ஒரு அணை அடைத்தாலும் கூட கிடைக்கும், டக்குன்னு உள்ள வந்து போயிட்டே இருக்கும், நிக்க கூடாது. தேங்கி நின்னா என்ன ஆகுனாக்கா கசடும் அழுப்பாய் ஃப்ளோர் போயிட்டே இருக்கும். அப்படியாக இந்த வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும். அப்ப வாழ்க்கையில நமக்கு ஒன்ன விட்டா அடுத்து கண்டிப்பா இருக்கும் பிரபஞ்சத்துல. அப்ப அதுக்குண்டான திங்கிங், அதுக்குண்டான ப்ராசஸ், அதுக்குண்டான தொலைநோக்கு சிந்தனையோடு பயணப்பட்டுட்டே இருக்கும். படிச்சுட்டோம், என்ன பண்றதுன்னு தெரியலையே, படிச்சாச்சு, அடுத்து என்ன பண்றது அப்படின்னாக்கா உனக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. புரியுதா? அதுக்குண்டான தகுதிகளை வளர்த்துக்கிட்டா சரி. நீ வளர்ப்பது என்ன? தகுதி இருக்கும் இடத்தில் உலகம் தேடி வரும். புரியுதா? அப்ப அதுக்குன்னு பொறுமையும் அதுக்கு தகுதியும் நாம வளர்த்துக்கணும். அவ்வளவுதான். எல்லாம் ஆண்டவன் நமக்கு எல்லாம் கொடுப்பார். புரிஞ்சுதா? அந்த சக்தி ஏன்? இது சர்வவித்து சர்வஜ்ஞக. புரியுதா? நீ போய் வீட்டு போய் நாளைக்கு படிச்சு போய் உட்காந்தாச்சு, என்ன பண்ணலாம்? படிச்சுட்டு வந்துட்டோம், வேதாந்தம் படிச்சுட்டேன், வேதம் படிச்சுட்டேன், ஆர்வம் படிச்சுட்டேன், 3 வேளை சாப்பிடணும், பசிக்குமே, என்ன பண்ணலான்னு யோசிப்பேன். அப்ப என்ன பண்றது? ஏதாவது கனவிகமாவது வருது அட்லீஸ்ட் அப்படின்னு வீட்டில் உட்காந்து யோசிப்பேன், பிரார்த்தனை பண்ணுவேன். புரிஞ்சுதா? உடனே ஆண்டவன் அங்க ஒரு ஏதோ ஒன்று ஃப்ரீக்வன்சி வேலை செய்யும். புரிஞ்சுதா? அங்க ஒரு பையன் குடும்பத்துக்கு படிச்சுட்டு உட்காந்துக்கிறாயா, நீ போயா, அந்த பையன் செய்வார். அப்ப அதுக்கு உண்டானது சோர்ஸ் என்ன ஆகும்? இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தருக்காருங்க, நல்லா படிச்சுக்கிறாருங்க, நல்லா மந்திரமெல்லாம் சொல்லுவாருங்க, அவர் கூப்பிட்டுக்கலாங்க அப்படின்வா. புரியுதா? தம்பியை வந்து பண்ணி கொடுப்பியா? தாராளமா வந்து பேஷா பண்ணித்தாரே. சம்பாவனை எவ்வளவு? சம்பாவனைலாம் அப்புறம் பேசிக்கலாம். புரியுதா? நானே குருகுலத்துல படிச்சு வந்திருக்கேன், எனக்கு இவ்வளவுதான் சம்பாவனை. புரியுதா? அப்படின்னா நான் வருவேன். அப்படின்னா நான் என்ன படிச்சுக்கிறேன், என்ன புரியுது இல்ல? நான் வந்து செய்கிறேன் பகவானுக்காக. ஈஸ்வர அற்புதமாக நிஷ்காமியமாக செய்யும் கர்மாவை. பின்னாடி வருது அடுத்த சிலவர்கள் அதை சொல்ல போறார். நிஷ்காமியமா செய்யும் அந்த கர்மாவை. அப்படி செஞ்சோம்னா என்ன அப்படின்னாக்கா நம்முடைய சித்த சுத்தி, விவேக புத்தி எல்லாம் கிடைக்கும். அப்புறம் கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். சகல ஐஸ்வர்யங்களும் ஆனந்தமா நீங்க வாழலாம். புரியுதா? ஆனந்தமா வாழலாம். பணத்தினாலதான் ஆனந்தம் கிடையாது. புரியுதா? நீ நினைக்கிற சம்பாவனை வாங்கினாதான் ஆனந்தமா வாழ முடியும்னு நினைக்காத. முதல்ல அந்த விஷயத்தை நல்லா தெளிவாயிருக்கணும்.
புரியுதா? கனயோகம் பண்ணி காசு கொடுத்தாதான் நம்ம 3 வேளை சாப்பிட முடியும், ஆனந்தமா வாழ முடியும். நெவர். தட் இஸ் ராங் கான்செப்ட். அது ஒன்று அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. ஆனந்தமா வாழ்வது என்பது பணத்தை பொறுத்த விஷயம் அல்ல. புரியுதா? அந்த பணத்தை உன்னுடைய அறிவையும் உன்னுடைய சூழ்நிலையும் பொறுத்த விஷயம். அந்த அறிவும் அந்த சூழ்நிலையும் ஆண்டவனால் கொடுக்கப்படும் கர்ம பல தாத்தா. புரிஞ்சுதா? இதெல்லாம் புரியாதனாலதான் என்ன ஆகுனாக்கா, அதனால நீங்க என்ன கிடைக்கிறா 5000 வச்சாதான் நீ இல்லைன்னு சபிச்சிருவேன்பா. நானே சபிச்சிருவேன். நான் பண்ற கோமத்துக்கு நீயே சம்பாவனை வச்சே ஆகணும் அப்படின்னா என்ன ஆகுது? நானே சபிச்சிருவேன். நடக்குது இல்லை லாபத்துல. புரியுதா? அதெல்லாம் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூட்டிலைஸ் எவ்ரிதிங். இதெல்லாம் அப்போ நிஷ்காமிய பாவனையோட பகவான் அற்புதமாக, ஈஸ்வர அற்புதமாக எல்லா கடமைகளையும் கர்மாவையும் நாம செய்ய வேண்டும். புரியுதா? சித்த சித்தி. அப்போ இங்க பகவான் சர்வஜனாக சர்வவித்தாக இருந்து விசேஷ அறிவா அந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு ஒரு லிங்க் ஆண்டவன் கொடுப்பார். நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது. நான் அதற்குண்டான தகுதிகளை வளர்த்திருப்போம். நல்ல வேத மந்திரம் சரசுத்தியோட சொல்லி பழகணும். வியாக்கரண சாஸ்திர சான்ஸ்கிரிட் அந்த படித்து அந்த சரசுத்தியோட அந்த பேதம் இல்லாமல் அனுஷ்டுப் திருஷ்டுப் திருதி பங்கி இந்த மாதிரியான சந்தஸோடு சொல்லி அதை முறைப்படி நான் படிச்சுக்கணும். நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். புரியுதா? அந்த புத்தியோடு நம்ம இருக்கணும். புரியுதா? அந்த புத்தியோடு இருந்து அந்த அபுத்தியை நாம் விளக்கி இதை படிச்சு அப்புறம் அதுக்குண்டான தர்மங்கள் என்னென்ன, அந்த கடமைகள் என்ன, கிரியாக்கள் என்ன, எந்த இடத்துல எதை சொல்லணும், எதை பண்ணணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் தர்மத்தோடு நம்ம வினயமாக இருந்து வித்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். வினயமாக இருந்து வித்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா? அப்படி இருந்தா உனக்கு அனாயாசமா எல்லாமே உனக்கு வந்துடும். அனாயாசமாவே எல்லாம் சாதாரணமா வந்துடும். அந்த புலோ வந்து. ஏன்னா நீ சொல்வது நீ அல்ல. புரியுதா? நிமித்தம் தான் நீ. நிமித்த மாத்திரம். அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அவர் கொடுப்பது. புரியுதா? சில விஷயங்கள் நம்மளை அறியாமல் சில விஷயங்களை விடனா அது அவர் தான் நடத்துறார். நம்ம நடத்துறது கிடையாது. புரியுதுல? அப்போ ஏன் ஞானமயம். இப்ப அடுத்து சர்வவித்து அஸ்ய ஞானமயம் ஞான விகாரமேவ சர்வஜ்ஞஸ்ய சர்வஜ்ஞ லட்சணம் சர்வஜ்ஞ சார்வஜ்ஞ லட்சணம். அப்ப எஸ் ஞானமயம். ஞானமயம்னா என்ன? ஞான விகாரம். ஞான விகாரம்னா என்ன? சர்வம் அந்த விகாரமாவே இருப்பது. ஞான சொரூபமாகவே இருப்பது. லட்டு பூந்தி இருக்கிறது. பூந்தியில் என்ன பண்றோம்? பூந்தி லட்டு பார்த்துருக்கியா? திருப்பதி லட்டு சாப்பிட்டுருக்கியா? திருப்பதி லட்டு சாப்பிடுங்க. அன்னைக்கு தானே கொடுத்தாங்க. சாணக்கிய கொண்டு கொடுத்தாங்க திருப்பதி லட்டு. அப்புறம் லட்டு சாப்பிடுங்க. திருப்பதி லட்டு திருப்பதி போனது இல்லையா? நம்ம போயிடலாமா? திருப்பதி லட்டு பூந்தி இருக்குது. அப்படியே போடுறான். எண்ணெயில் அப்படியே வருது. அப்புறம் என்ன பண்றாங்க? அதைய நல்லா சக்கரை பாவுல போட்டு ஊற வச்சு என்ன பண்றாரு? நல்லா முந்திரி திராட்சை. அப்போ திரும்ப திரும்ப முந்திரியே வரும். முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு நல்லா ஏலக்காய் கல்பூரம் பச்சை கல்பூரம் எல்லாம் போட்டு நல்லா கொடுக்குறான் இல்லையா? இப்ப நான் என்னங்கிறேன், டே தம்பி, அந்த லட்டுல இந்த பாகத்தை மட்டும் எடுத்துக்கோ, இனிப்பா இருக்கும். இந்த பாகத்தை எடுத்தா காரமா இருக்கும். உனக்கு கார லட்டு வேணுமா இனிப்பு லட்டு வேணுமா? எந்த லட்டு வேணும்? கார லட்டு வேணுமா இனிப்பு லட்டு வேணுமா? லட்டுனாலே இனிப்புதான் சாமி. கார லட்டு ஏதாச்சும் இருக்கா என்னன்னாக்கா? லட்டுனாலே இனிப்பு. அப்ப அந்த இனிப்புன்னா லட்டு. அப்ப நான் இனிப்பான லட்டுன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? லட்டுனாலே இனிப்பு. அதனால இனிப்பான லட்டு. புரியுதா? அப்போ சரி, அந்த லட்டுல எந்த இடத்துல இனிப்பு இருக்குது? எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. அந்த லட்டுல எல்லா இடத்துல இல்ல. இங்க மட்டும் பிச்சு சாப்பிடு, அங்கதான் இனிப்பு இருக்கு அப்படின்னாக்கா. அப்ப லட்டு இனிப்பு மயமாகவே இருக்கிறது. லட்டு இனிப்பு மயமாகவே இருக்கிறது. இப்போ லட்டு சர்வஜமாக எல்லா பக்கமும் இனிப்பு மயமாக. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் என்ன ஆகுதுனாக்கா எந்த மயமாக இருக்கிறது? ஞானமயமாகவே இருக்கிறது. புரியுதா? இந்த பிரபஞ்சம் அண்ட பிரம்மாண்டா ஞானமயமாகவே இருக்கிறது. எப்படி லட்டுல இனிப்பு புரியுதா? என்ன புரிஞ்சு? லட்டு இனிப்பா இருக்கும், அது மட்டும் தெரிகிறது. லட்டு இனிப்பா. லட்டுல எப்படி இனிப்பு அப்படிங்கிற சுவையானது லட்டு முழுவதும் வியாபித்திருக்கிறதோ, புரியுதா? சுவை எங்க இருக்கும்? லட்டு சுவை, இனிப்பு சுவை இங்க இருக்குமா அங்க இருக்குமா? எல்லா பக்கமும் இருக்கும். புரியுது? எல்லா பக்கம் லட்டுல இனிப்புங்கிற சுவை அந்த மயமாகவே இருக்கும். அதுக்கு பேரு மயம்னு பேர்.
புரியுதா? அதுபோல அண்ட சராசர பிரம்மாண்டங்கள் முழுவதும் ஞானமயமாகவே இருக்கிறது. புரியுதா? அந்த ஞானம் அனைத்தையும் அறிவதாக இருக்கிறது. அறிவதும் அறிபவதும். புரியுதா? அறிந்தவர் அறிபவர். அறிவதும் அவரே, அறிபவரும் அவரே. எப்படி அறிகிறார்? ஞானமயமாக இருந்தது. இப்ப பாரு, இந்த உடல் இருக்கிறது, இந்த உடல் இருக்கிறது. நான் இப்ப என்ன பண்றேன்? இந்த உடல் இப்ப என்ன ஆகுது? அறிவுமயமாகவே உணர்வு மயமாகவே இருக்கிறது. இந்த உடல் முழுவதும் நான் உணர்வு மயமாகவே இருக்கிறேன். ஏன்? அதனாலதான் இங்க தட்டாலும் தெரியுது, இங்க தட்டாலும் தெரியுது. ஏன்? நான் உடல் முழுவதும் உணர்வு மயமாக வியாபித்திருக்கிறேன். புரியுதா? உணர்வு மயமாக வியாபித்திருக்கிறேன். இங்க குத்துனா தெரியல. அப்ப என்ன ஆகுது? இந்த இடத்துல குத்துறேன், ஒன்றும் தெரியல. அப்ப ஏதோ சம்திங் அங்க இந்த இடத்துல உணர்ச்சியே இல்லை. டாக்டர் நான் வாரங்க டாக்டர், இல்லாட்டி இப்ப தெரியலனாலும் நல்ல டாக்டர் வச்சாவது பாருங்க டாக்டர். வர வர ஒன்றும் முடியல. அங்கங்க சொரணையே இல்லாத மாதிரி இருக்கிறது. யார் பேசுறா அப்படின்னு? யார் பேசுவா? எம்மாரு எதுல பேசுவார்? எங்க பேசுவார்? தெரியல. பாட்டுல ரத்த கண்ணீர் பேசாரு இல்லையா? சொரணையே இல்லை டாக்டர். ஏதோ தெரியல. எங்க குத்துனா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நீங்க குத்துறதே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இல்ல நல்ல டாக்டர் வச்சு பாருங்க டாக்டர், இல்லையா? அந்த மாதிரி என்னக்கா? அப்ப சொரணை இல்லை அப்படின்னாக்க என்ன? சம்திங் ராங் அர்த்தம். அப்ப நான் இந்த உடல் முழுவதும் உணர்வுமயமாக வியாபித்திருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல எனக்கு உணர்வு இல்லாமல் இருக்கு? சொல்லு பார்க்கலாம். எல்லா பக்கம் நான் இருக்கிறேன். உடல் முழுவதும் நான் வியாபித்து. அது போல இந்த பரபிரமம் என்ன ஆகுது? அண்ட பிரம்மாண்டம் முழுவதும் வியாபித்து இருக்கிறார். அதனால அவர் என்ன ஆகுதுனாக்கா அனைத்தையும் அறிபவர், அறிந்தவர்.